ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கைது செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உடனடியா இன்னைக்குள்ளவே அவரை விடுதலை செய்யணும் அப்படின்னு அதிரடியா நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவை மீறி கைது செய்யப்பட்டது தவறு. அது மாத்திரம் இல்லாம இன்னைய தேதிக்குள்ளாகவே அவர் என்ன பண்ணணும், நீங்க எந்நேரத்துக்கு நீங்க தஞ்சாவூருக்கு கொண்டு போய் சேர்த்தாலும் விசாரணை முடிச்சு இன்னைக்கு இரவே என்ன பண்ணணும், அவரை விடுதலை பண்ணிடணும் அப்படின்னு அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க நீதிபதி ஐயா. ஆக்சுவலா இந்த கைது நடவடிக்கை அப்படின்றது ஏன் எதுக்கு அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல பல கட்சிகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்காங்க. அட் சேம் டைம் அவர் பேசுனதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது தப்பா ரைட்டா அப்படின்ற ஒரு கோணத்தில பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டது கரெக்டா ராங்கா அப்படின்ற விஷயம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவறா பேசினாரா தவறா பேசலையா அப்படின்றதெல்லாம் ஒரு கருத்துல இருந்தாலும் அவர் பேசுனது கண்டிக்கத்தக்கது. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அட் சேம் டைம் அவரை ஏன் கைது செய்யணும்? இது வரைக்கும் இது மாதிரி அவதூறுகள் பேச்சுகள் இந்த மாதிரி விஷயத்துக்கு இது வரைக்கும் அரசியல் கட்சியில ஜெயலலிதா அவர்கள் ஆண்ட போதும் சரி, கலைஞர் அவர்கள் ஆண்ட போதும் சரி, எதிர்த்தரப்பிலிருந்து பல விமர்சனங்கள் முன்வைப்பாங்க, கருத்துக்களை சொல்லுவாங்க. அப்ப கூட அவங்க மேல வழக்கு தான் போட்டிருக்காங்களே கண்டி கைது நடவடிக்கை எல்லாம் எடுத்ததே கிடையாது. ஆனா இங்க காழ்ப்புணர்ச்சி காரணம் ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. திமுகவை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும், என்னை பார்த்து கேள்வி கேட்டா, என் அரசை பார்த்து கேள்வி கேட்டா, என் அரசு செய்யாததை இவங்க தட்டி கேட்டா நான் கைது நடவடிக்கையில ஈடுபடுவேன் அப்படின்ற ஒரு கோணத்துல தான் தாவேகா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த விஷயங்களை செஞ்சிருக்காங்க. இதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டித்து எல்லா மாவட்டங்களையும் போராட்டத்தை போராடுங்கப்பா அப்படின்னு தாவேகா தலைமையில சொன்ன உடனே உருவ பொம்மை எரிக்கிறாங்க, போட்டோவை கிழிக்கிறாங்க, செருப்பால் அடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே காவல்துறை என்ன பண்ணுது, வேடிக்கை பார்க்குது. அவங்கள போய் காவல்துறை தடுக்கவே இல்லை. ஏன்னா ஆளும் தரப்பினர் வந்து என்ன பண்றாங்க, அங்க போராட்டங்கள் பண்றாங்க, உருவ பொம்மை எரிக்கிறாங்க, செருப்பால் அடிக்கிறாங்க, போட்டோவை கிழிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, கை கட்டி வேடிக்கை பார்க்குது இந்த காவல்துறை. இதுவே எதிர்க்கட்சிகள் எதனா ஒரு விஷயம் உடனே போய் என்ன பண்றாங்க, தடுக்கிறாங்க. ஏன் இந்த பாராபட்சம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஆக மொத்த இங்க திமுகவுக்கு ஒரு சட்டம், தாவேகாவுக்கு ஒரு சட்டம் அப்படின்ற மாதிரி தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்னென்னவோ நீங்க வந்து பண்ணிரலாம், திமுகவை அழிச்சிடலாம், திமுகவை ஒழிச்சிடலாம், திமுகவை பயங்காட்டிடலாம் அப்படின்னு உண்மையிலே சொல்லிட்டாங்களாங்க. இந்த பேச்சை இவங்க கண்டுக்காம விட்டுருந்தா தாவேகாவுக்கு இது பிளஸ் ஆயிருக்கும். ஆனா நீங்க உதயநிதி ஸ்டாலின் மேல கைய வச்சீங்க, இது அப்படியே திரும்பிருச்சு. இப்போ திமுகவுக்கு இது ஃபேவரா போயிருச்சு, திமுகவுக்கு ஒரு பிளஸ்ஸா போயிருச்சு. இதை மடைமாற்றுகிற விதமா, இதை திசை திருப்புகிற விதமா என்ன பண்ணிட்டாங்க, தாவேகா நீங்க போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பலவிதமான பேச்சுகளை பேசுறாங்க. ஆக்சுவலா பெண்களை பத்தி இழிவா பேசினா, பெண்களை பத்தி ரொம்ப கொச்சையா பேசினா, பெண்களுக்கு அநீதி செய்தா இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மதிமுக முதற்கொண்டு, காங்கிரஸ் முதற்கொண்டு, அதே போல அமைச்சர் பெருமக்கள் முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. சோ இங்க தாவேகாவுக்கு ஆதரவா பேசுறாங்கல்ல, இப்ப மதிமுக எடுத்துக்கங்க, காங்கிரஸ் எடுத்துக்கங்க, அமைச்சர் பெருமக்கள் எடுத்துக்கங்க, இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பேசுறது தப்பு, ஒரு பெண்களுக்கு எதிராக எப்படிங்க இப்படி பேசலாம், பெண்களை கொச்சப்படுத்துறாங்க, பெண்களை இழிவுபடுத்துறாங்க, இதுதான் இவர் வகிக்கிற பொறுப்புக்கு அழகா அப்படின்ற மாதிரி குரல்களை எழுப்புறாங்க. இதே தாவேகாவுடைய எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறார்ல, விஜய் சரவணன், அங்க அந்த அவங்க ஆட்களால ஒரு பெண் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துல வந்து என்ன பண்றாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எம்எல்ஏ மேல எடுத்த நடவடிக்கை என்ன? இப்போ சிடி நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள நுழையிறதுக்கு தகுதி இல்ல, அருகதை இல்ல அப்படின்றாரு. அப்போ உங்க எம்எல்ஏ ஆட்கள் இங்க பெண்களை வந்து என்ன பண்ண கொடுமைப்படுத்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணே வந்து வீதிக்கு வந்து என்ன பண்றாங்க, குரல் கொடுக்குறாங்க, நீ நீதி வேணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க. அப்ப அந்த எம்எல்ஏ மேல எடுத்த நடவடிக்கை என்ன? அப்ப அந்த எம்எல்ஏ மட்டும் சட்டமன்றத்துக்குள்ள வரதுக்கு தகுதி இருக்குதா? அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களே, நீங்க தான் இதை வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மள கேள்வி கேட்க தோணுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு பாஜக வரிந்து கட்டின்னு வராங்களே, உதயநிதி ஸ்டாலின் மேல எடுத்த நடவடிக்கை கரெக்ட், அவர் இது மாதிரி பேசிருக்க கூடாது, த்ரிஷாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் குஷ்பு சொல்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் த்ரிஷாவிடம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தேர்தல் சமயத்துல பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஓப்பனாவே விஜய் பேரையும் த்ரிஷா பேரையும் குறிப்பிட்டு சொன்னார், ஒரு கருத்து சொன்னாரு. இதற்கு பலவித எதிர்வினைகள் ஆற்றினாங்க. அப்ப குஷ்பு எங்க போனாங்க? அப்ப சொன்னீங்களா நயினார் நாகேந்திரன் அவர்களே, நீங்க வந்து த்ரிஷா கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு குஷ்பு சொன்னாங்களா?
இல்லவே இல்லையே. இன்னைக்கு பாஜக கொந்தளிக்குது, பெண்களை பத்தி இழிவா பேசினா இந்த நடவடிக்கை கரெக்ட்னு. நயினார் நாகேந்திரன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இல்ல இந்த விஜய் சார்பாகவோ இல்ல இந்த கட்சி சார்பாகவோ அப்போ என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? ஆளுங்கட்சியா நீங்க இல்ல, எதிர்கட்சியா இருந்தீங்க. அப்போ உங்களை பத்தி இழிவா பேசுறாங்க, உங்களை பத்தியும் நடிகை பத்தியும் சம்பந்தப்படுத்தி பேசினாரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அப்போ அவங்க மேல காவல்துறையில எத்தனை வழக்குகள் பாய்ந்தது தாவேகா சார்பா? அதை சொல்லுங்களேன். சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பேசுனது பாஜக. ஆனா இங்க இப்ப பேசுனது திமுக. நாங்க திமுக அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணுவோம்? அரெஸ்ட் பண்ணுவோம். எதிர்கட்சி தலைவர்னு கூட பார்க்காம நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா பாஜகல இருந்து யாரோ ஒருத்தர் பேசினா நாங்க சைலண்டா போயிருவோம். இப்ப தெரியுதா யாரை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு. ஆனா சட்டத்துக்கு முன்பாக இந்த பாச்சாலாம் பலிக்காது. சோ இந்த ஆட்சி சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு விஷயம் நீதிமன்றத்துல போயிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க திமுக. ஏன்னா நீங்க திமுகவை சட்டமன்றத்துக்குள்ள வரக்கூடாது இன்னைக்கு சொல்றாங்க. சட்டமன்றத்துக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் வரக்கூடாதுன்ற நடவடிக்கையில இல்ல, பெண்களை பத்தி இழிவா பேசினாரு, அதனால நாங்க நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாவேக்கால இது வரைக்கும் யாரும் பெண்களை பத்தி இழிவா பேசலையா? எங்க சங்கீதா அவர்களை கடுமையான சொற்களை கொண்டு பேசுனாங்க. ஜூலிய பத்தி எவ்வளவு கீழ்த்தனமா பேசுனாங்க. அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. யார் மேல நடவடிக்கை எடுத்தது இந்த காவல்துறை? இல்ல இந்த அரசு யாரை வந்து கண்டிச்சது? எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனா இங்க அவரு சம்பந்தமே இல்லாம பேசினாலும் அதை திருச்சி பேசி என்ன பண்றாங்க? ஒரு பொய்யான வழக்கை ஜோடிச்சு இன்னைக்கு நீதிமன்றத்துல போயிட்டு அதை உடைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஜட்ஜையா என்ன சொல்றாருன்னா, இன்னைக்குள்ள அவரை வந்து என்ன பண்ணணும்? நீங்க விடுதலை பண்ணணும். போலீஸ் ஸ்டேஷன்ல பெயிலே நாங்க ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசு முன் வந்திருக்கு. அரசு வழக்கறிஞர் சொல்லிருக்காரு, காவல் நிலையத்தினுடைய ஜாமீன்ல நாங்க வெளியிடுறையா ஒன்னும் இல்ல, அங்க கொண்டு போயிட்டு விசாரணை செஞ்சுட்டு அனுப்பிச்சு விடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க திட்டமிட்டு இங்க இருந்து ஆன் ரோடு வழியாவே தஞ்சாவூருக்கு செல்றாங்க. தஞ்சாவூருக்கு இங்க இருந்து நீங்க செல்லனால அதுக்கே டைம் ஆயிடும். அப்புறம் அங்க போயிட்டு வழக்கு விசாரணை எப்படி இருந்தாலும் மிட் நைட் ஆயிடும். சோ திரும்பவும் அவர் காலையில சட்டமன்றத்துக்குள்ள வரணும். இது எல்லாமே ப்ரீ பிளானடா தான் நடக்குது அப்படின்றது மட்டும் திட்டவட்டமா தெரியுது. ஏன்னா ஆன் ரோடு வழியாவே என்ன பண்றாங்க? தஞ்சாவூருக்கு கொண்டு போறாங்க. ஏன் வேற வழியே கிடையாதா அப்படின்னு கூட நம்மளால கேட்க தோணலாம். ஏன்னா நீங்க வந்து பிளைட்ல அரெஸ்ட் பண்ணி கொண்டு போங்க, என்னென்னவோ ஃபெசிலிட்டி இருக்குங்க, எதனால பண்ணிட்டு போலாம். ஆனா நீங்க எதுக்கு நீங்க ரோடு வழியாவே கொண்டு போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுல அவருக்கு இயற்கை உபாதைகள் கழிக்கிறதுக்கு கூட இங்க காவல்துறை அனுமதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியம் அவர்கள் தகவல் கொடுக்கிறாரு. சோ பல விஷயங்கள் நடக்குதுங்க. சோ இங்க திட்டமிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அடக்கணும் ஒடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இன்னைக்கு தாவேக்கா இறங்கி இருக்கு. ஆனா தாவேக்கா எடுத்த இந்த வேலையில ஃபெயிலர் ஆயிருக்கிறாங்க அப்படின்றதான் திட்டவட்டமா தெரியுது. அதாவது இந்த விஷயத்தை சும்மாவே விட்டு இருந்திருக்கலாம், திமுக மேல கை வைக்காம இருந்திருக்கலாம். இன்னைக்கு திமுக மேல கையை வச்சு மொக்க வாங்கி நிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேக்கா தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்ததை ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்றாங்க? இனிப்புகளை கொடுத்து என்ன பண்றாங்க? கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தாவேக்கா. எந்த அளவுக்கு இவங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி வெளியே வந்திருக்குது அப்படின்றது தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. திட்டமிட்டு இதை திமுகவை ஒடுக்கணும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சட்டமன்றத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் போனாங்க. ஆனா நீதிமன்றத்துல போயிட்டு நீதி வென்றது அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஜட்ஜி ஐயா என்ன சொல்லிட்டாரு? அவரை இன்னைக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டதுனால ஒன்னும் பண்ண முடியல. கிளம்பியாச்சு, ஓகே, அங்க போயிட்டு நம்ம விசாரணைன்ற ஒரு பேர்ல விசாரணை பண்ணிட்டு திரும்ப அனுப்பி விட்டுறலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் போன. டிராவல் சூப்பர், அவர் என்ஜாய் பண்ணிட்டு போறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு? என்ஜாய் பண்ணிட்டு போறாரு. ஏன்னா காவல்துறை செலவுல தானே பண்ண போகுது, இவங்க செலவு கிடையாதுல. வாங்க போலாம், ஜாலி ட்ரிப். இப்பதான் தஞ்சாவூருக்கு போயிட்டு வந்து திரும்ப தஞ்சாவூருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ட்ரிப் போயிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி திமுகவினர் என்ன பண்றாங்க? சோசியல் மீடியாவில் அவங்க பதிவுகளை போட்டு இருக்காங்க. ஆக மொத்த இங்க தாவேக்காவினர் போட்ட திட்டம் பயங்கரமா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடிமேல் அடி வாங்கியிருக்காங்க. லீகல் டீம் அப்படின்னு ஒன்னு என்ன பண்ணுதுன்னு தெரியல. தமிழ்நாடு அரசு சார்பாகும் தாவேக்கா அரசு சார்பாகும் இங்க எடுத்த கேஸ் எல்லாம் கோட்டை விட்டுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தி கருத்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.